ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனரா வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆனால் வங்கிக்கு செல்லாமலே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா உங்களுக்கு பிடித்த பாஸ்வேர்டு ஈஸியாக செட் செய்வது எப்படி? முழு விவரம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதல்ல கனரா வங்கியில நெட் பேங்கிங் யூஸ் பண்றவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் இது வரைக்கும் கனரா பேங்க்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அதை பார்த்து நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்களும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க லாகின் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆனாலும் சரி, மறந்துட்டாலும் சரி, நீங்களே ஸ்மார்ட் போன் மூலியமா செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கனரா பேங்க் நெட் பேங்கிங் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல நீங்க நெட் பேங்கிங் போற மாதிரி தான். கனரா பேங்க் நெட் பேங்கிங் அப்படின்னு கூகுள் குரோம்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும் canarabank.com அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா canarabank.com அப்படின்னு போட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் லாகின் ரீட்டைல் அண்ட் கார்பரேட் நியூ அப்படின்னு சென்டர்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அலர்ட் அப்படின்னு போட்டு வரும். இது ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண வேணாம். பர்சனலா ஏதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்றதா 1930க்கு கால் பண்ணுங்க. இல்ல வெப்சைட்ல போய் நீங்க சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தாலும் www.cybercrime.gov.in அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதுல கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டு மார்க் காமிக்கும். அந்த இன்டு மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா உள்ள போயிருவீங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்திருந்தாலும் எக்ஸ்பைரி ஆனாலும் கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணி வச்சுக்கோங்களேன், கிரியேட் ரீசெட் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். லாகின் பக்கத்துல எல்லோ கலர்ல போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் ரீசெட் லாகின் பாஸ்வேர்டு. இதுல ஒரு 15 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 15 ஸ்டெப்ஸும் நீங்க ஈஸியா 1 by 1 நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன். பேங்க்குக்கே போக தேவையில்ல, பாஸ்வேர்ட் செட் பண்ணி இமீடியட்டா நெட் பேங்கிங் இப்பயே நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி உங்களுடைய பாஸ்புக்ல கூட இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அந்த யூசர் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் ஃபார்மேட்ல என்ட்ரி பண்ணுங்க. சப்போஸ் தெரியல பக்கத்துல காலண்டர் சிம்பிள் கிளிக் பண்ணியும் நீங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐ ஆம் ஏ ரீட்டைல் யூசர், கார்பரேட் யூசர். நீங்க 2 யூசரா தான் இருக்க முடியும். ரீட்டைலா இருக்கும் இல்லைன்னா கார்பரேட்டா இருக்கும். நம்ம எல்லாருமே ரீட்டைல் யூசர் தான். ஸோ ரீட்டைல் யூசர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், உங்க பாஸ்புக் எடுத்து அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க கரெக்டா. நெக்ஸ்ட் 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும். இந்த 4 ஆப்ஷனுமே நீங்க பேங்க்ல கொடுத்துருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேன் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ஆதார் நம்பர், டெபிட் கார்டு நம்பர். இதுல மேக்சிமம் எல்லாருமே இந்த 3 கொடுத்துருப்பீங்க, பாஸ்போர்ட் நம்பர் தவிர. ஸோ அதனால நீங்க பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்திருந்தா அந்த பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணலாம். கொடுக்காத பட்சத்துல நீங்க எல்லாருமே கம்பல்சரி பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இல்ல டெபிட் கார்டு நம்பர், உங்களோட டெபிட் கார்டு இருந்தா டெபிட் கார்டு நம்பர் கூட என்டர் பண்ணலாம். ஸோ நான் பேன் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பேன் நம்பர் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு இப்ப செட் பண்றேன். இந்த பாஸ்வேர்டு செட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 12 டிஜிட்குள்ள இருக்கணும். ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டு, ஆஷு, டாலர் சிம்பிள், இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எலிஜிபிள்லாம் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான பாலிசி சைட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் செட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு. மறுபடியும் அதே பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணிட்டு என்டர் கேப்சா. இந்த கேப்சா குறி சப்போஸ் தெரியல, இமேஜ் பார்த்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்துல ஆடியோ கேப்சா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினாவே அந்த லெட்டர் சொல்ல அதை பார்த்து நீங்க என்டர் பண்ணலாம். கிரியேட் பண்ண கரெக்டா என்டர் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ, கேன்சல், கிளியர் இருக்கும். கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு செட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். பாஸ்வேர்ட் செட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா இமீடியட்டா நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நீங்க ஃபர்தரா உங்க கனரா பேங்கோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுடைய பாஸ்புக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்க நெட் பேங்கிங் மூலமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்